சொல்லுங்க சார். இது இந்த ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரீங்களே, அது என்ன என்ன சொல்கிறீங்க சார்? எங்களுக்குள்ள இந்த மரமாக தெரியுதா சார்? ஆமாம். இந்த மயிலம்மா ஊர்னி. இந்த இந்த ஏரியாவா? ஆமாம், அந்த ஏரியா. அந்த மரம் தெரியுதுல, ஆமாம் அந்த ஆமாம் மரத்தை ஆமாம். சுற்றியும் இந்த மரத்தை சுற்றி இருக்குது. அது வந்து அந்த சுற்றியும் ஒரு வந்து ஒரு இந்த 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 மரத்தை சுற்றி இருக்குது. இந்த ஏரியா. ஆமாங்க சார். ஆமாம். அதாவது ஆலமரம் நிறையா இருக்காங்கண்ணா. அப்படியா? 4-5 ஆலமரம், புளிய மரம் எல்லாமே இருக்கும். சரி. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கிடங்கு. குளம்னு சொல்கிறது. சரி சரி சரி. அந்த குளத்தில் எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு, வற்றாத குளம் அது. அந்த வந்து இங்கிட்டு இருக்க பூராமே இது கூட இப்போ தரிசாயிருச்சு. இன்னும் பூரா விவசாயம் பார்த்தாங்க. விவசாய நில மக்கள் வந்து அந்த அந்த கிணத்துல போய் குளத்துல தண்ணி குடிச்சிட்டு யூஸ் பண்ணுவாங்க. செருப்பு போட்டு யாரும் போக மாட்டாங்க. ஏன்? அங்கே ஒரு சாமி முயாண்டி இருக்காருன்னு சொல்லி ஒரு மக்களுடைய ஐதீகம். அதை வச்சு அங்கே கையெடுத்து கும்பிட்டுட்டு தான் வேலை வெட்டிக்கு போவாங்க. திருப்பி வரும்போது அங்கே வந்து உட்காந்து இளைப்பாருவாங்க. எப்பயுமே மரம் நிழல் குழுன்னு இருக்கும். தண்ணி எப்பயுமே இருக்காச்சு, ரொம்ப குழுன்னு இருக்கும் அந்த இடமே. சரி சரி சரி. இது வந்து நம்ம அதாவது மதுரை மாவட்டத்தில் மைட்டாம்பட்டின்ற ஒரு கிராமம். மைட்டாம்பட்டி அவர் சேவக்காரன்பட்டி, இந்த 2 கிராமத்துக்கு இடப்பட்ட இடம். ஓ சரி சரி. இந்த ஏரியாவில் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள். எல்லாமே நல்ல வெள்ளாமை விளைச்சலோட எல்லாமே பாருங்கள். அருமையாக விளையிற நிலம். இப்போ அறுவடையில் முடிஞ்சது, அதனால் கொஞ்சம் எல்லாம் அதான் காலி நிலமாக தெரியுது. சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ நுங்கு வந்து வெட்டிட்டு போயிருக்கீங்க. நுங்கு வெட்டுறது அதாவது சார் வந்து ஒரு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கான்ட்ராக்டாக இருக்காங்க. சார் வந்து ஒரு இப்போ 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். இந்த மரத்துலலாம் தானாக ஏறி இறங்கக்கூடிய அந்த சக்தி இவர் உடம்புல இருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இது சொல்லலாம். இது வந்து முக்கியமானது. நம்ம கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் கூட பாருங்கள், நம்மளுடைய பாரம்பரியமான வேலைகளை வந்து ஒதுக்கி தள்ளவே இல்லை. அதனால் நம்ம இயற்கையோடையே இருக்கணுன்ற ஒரு ஆசையோடு எல்லாமே இது பண்ணுறாங்க. அதனால் ஐயாவை நான் பார்த்தேன். அவர் பார்த்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். அவருடைய அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். என்னங்க சார்? அப்படி தானே? சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. எப்படிலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க? அந்த காலத்தில் லைட் இருந்தது, வசதி வாய்ப்பெல்லாம் கம்மியான சார். ஆடு மேய்க்க போகிறது, வீட்டுக்கு ஆடு இல்லாத வீடு இருக்காது. கரெக்டு. கால்நடை வளர்ப்பு இங்கே தொழில். விவசாயம் ப்ளஸ் கால்நடை வளர்ப்பு. ஆடு மாடு கோழி. சரி சரி. இயற்கையிலே கிடைக்கிறது. சரி சரி சரி. எல்லா ஊரில் இருக்க ஆடு இப்போ எல்லோரும் மட்டன் சாப்பிடுவாங்க. ஆமாம். எல்லா ஊர் ஆடு மட்டனை விட இப்போ நம்ம ஊர் ஆடு மட்டனுக்கு தனி டேஸ்ட்னஸ். ஓஹோ. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து ஆடை வந்து தொழுவத்தில் கட்டி வச்சு வளர்ப்பாங்க. இங்கே வந்து ஆடு வந்து கால்நடையாக நடந்து அதுவாக மேய்ஞ்சிட்டு வந்து வீட்டில் வந்து பட்டியில் வந்து தங்கக்கூடியது. அதனால் அதுக்குன்னு நான் இற போடணும்னு அவசியம் இல்லை. அது இயற்கையாகவே தேடி சாப்பிட்டுக்கிறோம். அப்படி தானே? பிடிச்ச உணவுகளை அதாவது சாப்பிட்டுட்டு அதான் வந்துடும். சரி 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 சரி. இறக்கத்துலலாம் நம்ம தொழுவத்தில் நம்ம என்ன இற போடுறோமோ அதை ஆடு சாப்பிடணும். இங்கே இருக்க புல் எல்லாம் இருக்கா, எல்லாம் சாப்பிட்டுக்கிறாது. சரி 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 சரி. பரவாயில்ல. நம்ம ஊரில் ஆட்டுக்கறிலாம் போடுறாங்களா? ஆமாம் சார். எப்படி கிலோ எவ்வளோ இருக்கும்? கிலோ 800 ரூபாய்க்கு போடுறாங்க. இப்போ கறி இது கலந்து இதெல்லாம் விருதுநகரில் போய் கேட்டால் 1000 ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க. இது கிராமம், ரேட்டு கம்மி. அங்கே வந்து தனிக்கறி போடுவாங்க, எலும்பு கறி தனியாக, கறி தனியாக. இங்கே அப்படி கிடையாது. கரெக்ட் கரெக்ட். கறினா கூறுக்கறி, எலும்பு எல்லாமே இருக்கும். எல்லாமே கலந்து எலும்பு அந்த கறி சதை குடல் அந்த உள் உறுப்புகள் எல்லாமே இருக்கும் அதில். அதாவது எல்லாமே இருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது எல்லாம் சத்து சமக்கூறாக போட்டு அதுலேருந்து 1 கிலோ 2 கிலோ இல்லை 1/2 கிலோ அந்த மாதிரி யாருக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி கொடுத்துக்குறாங்க. அப்படி தானே அர்த்தம்? சரி சரி சரி. அது பேர் கூறுக்கறின்னு சொல்லுவாங்க. கூறுக்கறி. எல்லாத்தையும் சமமாக பிரித்து கொடுக்குறோம். சரி சரி சரி. ரொம்ப சந்தோஷம். அப்போ வேலையெல்லாம் எப்படி சார்? இப்போ இந்த மாதிரி வந்திருக்கீங்களே, வேலைக்கு எப்போ போகிறது? நீ போய் 10 மணிக்கு மேலே அப்படியே குளிச்சு கிளம்பி. எங்கே நம்ம டிப்போ? மதுரையில் இருக்கு சார். மதுரையில் டிப்போ. பரவாயில்லை. அப்போ வேலை செஞ்சுட்டு நாளைக்கு வரீங்களா? நாளைக்கு மத்தியானம் வருவேன் சார். நாளைக்கு. பரவாயில்லை. பையங்களெல்லாம் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் படிக்க வச்சுருக்கீங்க. ஆமாம் சார். இந்த தம்பி வந்து படிச்சுட்டு இருக்காரு. அப்படி தானே? ஆமாம் சார். ஐயா பேர் என்னது? பாலாஜி. பிகாம் படிச்சுட்டு இருக்காரு. படிங்க, நல்லா படிங்க. படிப்பு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். படித்தா தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும். கல்வி அறிவு இல்லைன்னா நம்ம உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லாமல் போயிடும். உண்மையா இல்லையா? அதை படிக்கணும். என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இப்போ தம்பி? மேலே என்ன ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க? ஆர்மி போலீஸ்க்கு போகணுன்னு எய்ம் பண்ணியிருக்கீங்க. நல்ல வாழ்த்துக்கள்.
எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முயற்சி பண்ணுங்கள். நல்லா படிங்க, நல்ல உடற்பயிற்சி பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க, நல்லா படிங்க. டாப்பில் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் நினச்சதெல்லாம் அடையலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வரேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகே சார்.